எங்கேயோ பார்த்த ஞாபகம் உங்களை பார்க்கும்போது தோணுது. நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சந்தா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே சேரன் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. சந்தா, நீ கவலைப்படாத, கண்டிப்பாக நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நீ தான் எனக்கு எல்லாமே, நீ இல்லைன்னா ஒன்றுமே இல்லை சந்தா அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. அதை பார்த்த உடனேயே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க பல்லவன் அப்போது பல்லவன் சொல்கிறாங்க, எதுக்காக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அப்போ சந்தா சொல்கிறாங்க, நீங்கள் தான் எனக்கு எல்லாம், தயவு செஞ்சு என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க, என்னை விட்டுடாதீங்க அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துகிட்டே இருக்காங்க. அதை பார்த்த உடனே ரொம்பவே வருத்தப்படுறாங்க. சேரன் நீ கவலைப்படாத சந்தா, நான் இருக்கேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சொல்லிகிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் சந்தாவோட மாமா வந்துடுறாங்க. மாமா உடனேயே சந்தா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. 6 மாதம் டைம் கொடுத்துருக்கீங்க, அந்த 6 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டிங்களா, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சேரன் ரொம்பவே வருத்தப்பட்டு கேட்குறாங்க. 6 மாதம்லாம் இல்லை, அடுத்த மாதம் அவளுக்கும் அவங்க மாமனுக்கும் கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனேயே ரொம்பவே சேரன் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன இப்படி சொல்கிறீங்க திடீர்னு, நீங்கள் எனக்கு கண்டிப்பாக டைம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு திரும்ப கேட்குறாங்க. அதை கேட்ட உடனேயே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. சந்தா என்னை விட்டுடாதீங்க சேரன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. நீ கவலைப்படாத, எப்படி இருந்தாலும் நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட மாமா இழுத்துக்கிட்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் இங்கே இருந்த அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதை பார்த்துட்டு பல்லவன் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரொம்பவே அப்செட்டாகவே இருக்காங்க. நம்ம சோழன் பாண்டியன் வானதியை பார்க்குறதுக்காக போகிறாங்க. வானதி ரொம்பவே பிஸியாக இருக்காங்க அவங்களோட மெடிக்கல் ஷாப்பில். அப்போது கரெக்டாக டாக்டர் வராங்க. டாக்டர் வர்றதை பார்த்த உடனேயே வானதி ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க. ரொம்பவே ஸ்மார்ட்டாக இருக்கார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்டர் போன பின்னாடி பாண்டியன் கிட்ட சொல்கிறாங்க, அந்த டாக்டரு எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கார் பார்த்தியா, இதுக்கப்புறம் டாக்டரோட ஃப்ரெண்டும் வானதி அப்படின்னு சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிகிட்ட ரொம்பவே திமிராக பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்ட உடனே பாண்டி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. நீ என்ன ரொம்ப பண்ணுற, இப்படிலாம் பேசாத, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க. டேய், என்ன இதில் கஷ்டம், நான் உண்மையை தானே சொல்கிறேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பேசிகிட்டே இருக்காங்க. பாண்டிக்கு ரொம்பவே பொசசிவ் ஆகிடுது. என்ன இவ எப்போ பாரு அந்த டாக்டரை பற்றியே பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு ரொம்பவே டென்ஷன் ஆகி அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் நிலா சமைச்சிட்டு இருக்காங்க. சமைச்சிட்டு இருக்கும் போது சோழன் வராங்க. என்ன நிலா, உனக்கு ஒரு கவிதை சொல்ல போகிறேன் அப்படின்னு கவிதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக பாண்டியன் வந்துடுறாங்க. அவங்க வந்த உடனே ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. கரெக்டான நேரத்தில் கரெக்டாக வந்துடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாங்க. டே, எதுக்குடா இப்போ தண்ணி குடிக்கலான்னு வந்தேன், அவ்வளோதான். பாண்டி, நீ தண்ணி குடி அப்படின்னு சொல்லிட்டு நிலா கூப்பிட்றாங்க. பாண்டியும் தண்ணி குடிச்சிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சோழன் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. நம்மளால நிம்மதியாக கூட இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. கரெக்டாக நிலாவோட அப்பா வராங்க. நிலா டீ போட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட அப்பா வராங்க, சோழனோட அப்பா வராங்க. அவங்கக்கிட்ட ரொம்ப கோபமாக நடந்துக்கிறாங்க நிலா. அதை பார்த்த உடனே நிலாவோட அப்பா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு நிலாவோட அப்பா. இதோட இந்த எபிசோட்